ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வாங்க காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து வெண்பொங்கல் செஞ்சு காமிக்கலான்னு சொல்லிட்டு செய்ய போகிறேன். இது வந்து ஒரு தடவை நான் இப்போ செய்ய போகிறது எந்த அரிசினா ஜீரக சம்பா குருணை அரிசி. இதை வந்து ஜீரக சம்பா அரிசிலையும் செய்வாங்க, பச்சரிசியில் தான் மெயினாக செய்வாங்க எல்லோரும். இப்போ ஒரு சிலர் ஜீரக சம்பா அரிசியில் செய்கிறாங்க. நான் வந்து ஜீரக சம்பா குருணைன்னு எடுத்திருக்கேன். இது நான் ஒரு தடவை செஞ்சேன் வீட்டில், ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா இருந்தது. நல்லா பசவாக நல்லா ஜூஸியாக ஒரு மாதிரி குழைவாக நல்லா வந்தது. அதனால அதே ரெசிப்பியாக உங்களுக்கு செஞ்சு காமிக்கலான்னு சொல்லிவிட்டு இந்த ஜீரக சம்பா அரிசி எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி இதில் செய்கிறேன், வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்துட்டு இந்த டம்ளரில் 3/4 டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். எடுத்து வறுத்து 15 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். அடுத்து அரிசி வந்து இதே டம்ளரில் 1.5 டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன். அதில் வெந்ததுக்கப்புறம் அதில் நம்ம தாளித்து கொட்டுறதுக்கு முந்திரி பருப்பு, குருமிளகு, சீரகம், சும்மா ரொம்ப மைல்டாக மஞ்சத்தூள் போடுவேன், ரொம்ப மைல்டாக போடுவேன். நெய், உப்பு, கொஞ்சம் பசவாக இருக்கணுங்கிறதுக்காக வாசனை இல்லாத சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதான், வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இப்போ அதை அடுப்பில் வைக்கிறதுக்கு முன்னாடி மட்டும் ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சிங்கன்னா போதும். இது ரொம்பலாம் ஊற வைக்க வேண்டாம். ஜீரக சம்பா அரிசி ஊற வைக்க ஒரு அவசியம் இல்லை. குருணை இது வந்து ஒரு 45 ரூபா தான் ஒரு கிலோ. அதனால் இந்த மாதிரி அரிசி வாங்கி செய்யுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா இருந்துச்சு. இது எங்களுக்கு வந்து இங்கே காந்திபுரத்தில் ஒரு கடையில் கிடைக்கிது. நிறைய கடையில் கிடைக்கிறது இல்லை, ஆனால் காந்திபுரத்தில் கோயம்புத்தூர் காந்திபுரத்தில் ஒரு கடையில் கிடைக்கிது. நான் அதனால் எப்போ போனாலும் நான் வரும்போதெல்லாம் 1 கிலோ வாங்கிட்டு வந்து வச்சுக்குவேன். தண்ணியை கீழே ஊற்றிட்டேன். தண்ணியை வந்து கீழே ஊற்ற மாட்டேன். இந்த தண்ணியெல்லாம் வந்து நான் சேமித்து செடிக்கு கொண்டு போய் ஊற்றிடுவேன். இங்கே பாருங்கள், பருப்பு கழுவின தண்ணி, அரிசி கழுவின தண்ணி செடிக்கு ஊற்றினா ரொம்ப செடி வந்து நல்லா ஸ்ட்ரென்த்தாக வளரும்னு சொல்லுவாங்க. அதனால் நான் அரிசி கழுவுற தண்ணி, பருப்பு கழுவுற தண்ணி, உளுந்து கழுவுற தண்ணி, காய் கழுவுற தண்ணி எல்லாம் ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சு கொண்டு போய் செடிக்கு ஊற்றிடுவேன். அப்போ தண்ணியும் வேஸ்ட் ஆகாது, செடியும் நல்லா ஸ்ட்ரென்த்தான மாதிரி ஆகிடும். செடிக்கும் தண்ணி ஊற்றின மாதிரி ஒரு ஃபீல் வந்துடும். இது 5 நிமிஷம் கூட அதிகம், ஒரு 2-3 நிமிஷம் அரிசி ஊறினா போதும். கழுவிட்டேன். இப்போ வாங்க, இது கொஞ்சம் அப்படியே அந்த தண்ணி சூடாகி ஒரு கொதி வரட்டும். எப்போதுமே நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, குக்கரில் சாதம் வச்சாலும் சரி, பருப்பு வச்சாலும் சரி, டக்குன்னு மூடி போட மாட்டாங்க. தண்ணி சூடாகி அப்படி பபிள்ஸ் வரும்போது தான் நான் குக்கர் மூடுறது வழக்கம். பருப்பு பாருங்கள், அப்படி பபிள்ஸ் வந்துருச்சு. இப்போ நான் வந்து அரிசியையும் கழுவி வச்சுருக்கேன், அதில் ஊற்றிடுறேன். இன்னொன்று என்னென்னா, பருப்பு வந்து நம்ம எதில் வச்சோமோ அதில் வந்து 1க்கு 3 பருப்பு. இப்போ 3/4 டம்ளர் வச்சோம்னா 3/4 அப்படி ஊற்றுங்க. இந்த குருணை அரிசிக்கு வந்து 1க்கு 2 தான் ஊற்றணும். ஏன்னா நம்ம சும்மா 2-3 நிமிஷம் தான் ஊற வச்சுருக்கோம். அதனால் 1க்கு 2. இவங்க மஞ்சத்தூள் வந்து இவ்வளோ தான், சும்மா அந்த கலரோட இது கிடைக்கிறது, அவ்வளோதான். அதுக்கு மேலே போட மாட்டேன். உப்பு, அவ்வளோதான். இது கொஞ்சோண்டு ஆயில் ஊற்றிக்கலாம். வாசனை இல்லாத சன்ஃப்ளவர் ஆயில் தான், சும்மா கொஞ்சம் ஆயில்.
குக்கரை மூடிக்கலாம். விசில் போட்டுக்கலாம், 2 விசில். வாங்க, இப்போ பொங்கல் ஆயிடுச்சு. இந்த சைடு வச்சுட்டு இப்போ பருப்புக்கு பொங்கலுக்கு சாப்பிட்றதுக்கு கொஞ்சோண்டு சாம்பார் வைக்கலாம். பருப்பு ஊற வச்சுருக்கேன், ஒரு 20 நிமிஷம் வச்சு ஊற வச்சு பருப்பு. இந்த பருப்பில் வந்து கத்திரிக்காய் அந்த பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் உப்பு போட்டு நறுக்கி வச்சிங்கன்னா கத்திரிக்காய் வந்து கருக்காமல் இருக்கும். அப்படி இருந்துமே கருத்துருச்சு பாருங்க. இதில் வந்து பூண்டு, தக்காளி, பச்சை மிளகாய், சும்மா 2 பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம் வந்து அரிஞ்சு வச்சுருக்கேன். அதில் ஒரு கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு வச்சுருக்கேன். அப்புறம் இதுக்கு வந்து வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் புளி, லைட்டாக புளி டேஸ்ட் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால புளி ஊற வச்சுருக்கேன். வாங்க இப்போ இதை வேக வச்சிடலாம். பருப்பு கொஞ்சம் அப்படி தண்ணியில் சூடாகட்டும். அப்புறம் நம்ம அதை மூடி போட்டு மூடிக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள், சாம்பார் தூள், கடையில் வாங்கின சாம்பார் தூள் தான், கல் உப்பு, பெருங்காயம், தெரியுதா, கொஞ்சம் சீரகம். இது கொதித்து ஒரு பபிள்ஸ் வந்ததுக்கப்புறம் மூடி போட்டு ஒரு 3 விசில். அந்த கத்திரிக்காய் நல்லா குழவாக வேகணும், அப்போ நல்லாயிருக்கும். சாம்பார் நல்லா தடத்தடன்னு இருக்கும். பாருங்கள், இப்படி கொதிச்சிருச்சு, பபிள்ஸ் வந்துச்சு. இப்படி வந்தால் தான் நான் எப்போதுமே சாதம், பொங்கல் எல்லாத்துக்குமே இப்படி தான். வந்ததுக்கப்புறம் தான் நான் மூடி போடுவேன். ஒரு 3 விசில் விட்டு அந்த கத்திரிக்காய் நல்லா குழவாக வந்துருச்சுன்னா சாம்பார். நான் இதுக்கு சாப்பாட்டுக்கு இல்லைல்ல, பொங்கலுக்கு தானே. அப்போ அதை ஊற்றி சாப்பிடும்போது நல்லா தடதடன்னு நல்லாயிருக்கும். பொங்கலும் நல்லா பசவாக இருக்கும். இதுவும் நல்லா அந்த கத்திரிக்காய் வெந்து ஒரு மாதிரி இருக்கணும், சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சோண்டு உளுந்து போட்டிருக்கேன். இந்த உளுந்த வடைக்கு போட்டு அதையும் அரைச்சி கையோட காமிச்சிடுறேன். ஒரே இதில் போட முடியாது. அது வந்து அரைக்கும் போதே எப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி, சும்மா ஒவ்வொரு ஸ்பூன் தண்ணி விட்டு அரைக்கணும். திறந்து பார்ப்போமா? எப்படி இப்படிதான் இருக்குது பொங்கல். இதில் நம்ம தாளிச்சிடும். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெயும் நெய்யும் ஊற்றிருக்கேன். சீரகம், மிளகு பொரியட்டும். இதோடைய முந்திரியும் போட்டுக்கலாம். மிளகு தெரிக்கும், பார்த்து. பொங்கல் ரெடி. இது உளுந்த வடை போடலான்னு உளுந்து அரைச்சி வச்சுருக்கோம். கொஞ்சமாக உப்பு, வெங்காயம்,
பச்சை மிளகா, கொஞ்சம் இஞ்சி. சும்மா மிளகு ஒரு 10 போல போட்டுக்கிறேன். பெருங்காயம். நல்லா பிணைஞ்சிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சான்னு பார்ப்போம். காஞ்சிருச்சு. தண்ணியை கையை வந்து நல்லா தண்ணியில் அப்படி நினச்சிட்டேன். ரொம்ப மாவு எடுக்க வேண்டாம், சும்மா வச்சு இன்னொரு வாட்டு. ரெடி. ஜோடி ஜோடியாக பாருங்க. நல்லா பருப்பெல்லாம் வெந்து, கத்திரிக்காய் நல்லா வெந்து குழஞ்சி இப்படி ஆயிடுச்சு. இதில் புளி கரைச்சி வச்சுருக்கோம் பாருங்க. சும்மா லைட்டாக ஊற்றிக்கலாம், ரொம்ப வேண்டாம். அந்த ஒரு லைட்டு புளி, ஒரு மைல்டாக அந்த புளி டேஸ்ட் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கு தான் கொதிச்சதும் தாளித்து கொட்டிக்கிறேன். அவ்வளோ. தேங்காய் சட்னி. அடுத்து சாம்பாருக்கு தாளிக்கிறேன். கடுகு போட்டுக்கணும் சாம்பார் தாளிக்கிறதுக்கு. என் பிள்ளைய, என் தம்பி பிள்ளைய சாம்பாருக்கு வெங்காயம் இருக்க சொன்னாங்க, தாளிக்கிறதுக்கு அறுத்து வச்சுட்டு போகிறீங்க. அப்புறம் எப்படியா இருப்பாங்க? இப்படியா இருக்கணும். அது வடக்கி ரொம்ப சாம்பாருக்குலாம் வந்து குட்டி குட்டியாக போட்டால் போதும், ரொம்ப பெருசு வேண்டாம். சரி, கொஞ்சம் சின்ன வெங்காயம் இருக்கிறதுனால அது கடுகு. நல்லா 5 ஸ்டார் ஹோட்டலில் கொடுக்குற மாதிரி அறுத்து வச்சுருக்கேன். சாம்பார் சாம்பார் ரெடி. கொத்தமல்லி தூவிடலாம். மறந்துட்டேன் கொத்தமல்லி. ஓகே, இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வேலை முடிஞ்சிருச்சு. நாங்கள் என்னென்ன செஞ்சுருக்கேன்னா தேங்காய் சட்னி, வடை, சாம்பார், பொங்கல். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன் இல்லையா ஒரு குட்டி பிஸ்னஸ் பண்ணுறேன்னு. ஒரு 3 கிலோக்கு அதிர்ஷ்டம் ஆர்டர் வந்தது. மாவு பிணைஞ்சு வச்சுருக்கேன். பாய்.